மனைவி சொல்லே மந்திரம் அப்படிங்கிறது எல்லா குடும்பங்கள்லேயும் சாதாரணமாக நம்ம பேசுகிற வார்த்தை தான். மந்திரம் அப்படின்னா அதுக்கு மாற்று கிடையாது. மந்திரத்திற்கு எதிர்ப்பும் சொல்லக்கூடாது. கோயிலில் போனீங்கன்னா மந்திரம் ஒழிச்சிச்சுன்னா நம்ம பேசாமல் இருக்கணும், எதிர்பேச்சே இருக்கக்கூடாது. இப்போ அர்ச்சகர் அர்ச்சனை பண்ணுறாருன்னா, மந்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுறாருன்னா வேறு எந்த வாய்ஸும் கேட்கக்கூடாது. அதுக்காகத்தான் அவர் கருவறையில் நின்று அர்ச்சித்து கொண்டு இருக்கிறார், மந்திரம் சொல்லி கொண்டிருக்கிறார். அது மாதிரி வீட்டில் நம்மளை நிப்பாட்டி வச்சு மனைவி அர்ச்சனை பண்ணுவாங்க, நமக்கு நம்மளை திட்ட ஆரம்பிப்பாங்க. நம்ம எதிர்பேச்சு எந்த பேச்சும் பேசக்கூடாது. அது நம்ம அவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டே இருக்கணும். அவங்க சொல்கிறது தான் சரி, அவங்க சொல்கிறது தான் சரி, அவங்க சொல்கிறது தான் சரின்னு சொல்லி அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கிறது தான் மனைவி சொல்லே மந்திரம் அப்படிங்கிறது. ஆண்கள் சங்கம்னு ஒருத்தர் உருவாக்குனார் ஒரு ஊரில், ஒரு சின்ன நகரத்தில். ஆண்களுக்குன்னு ஒரு சங்கம் வேணும், பெண்கள் சங்கம் மாதிரின்னு எல்லாரும் போனாங்க. பெர்மிஷன் வாங்காமல் பல பேர் வந்துட்டாங்க. ஒருத்தர் வீட்டில் அந்த அம்மாட்ட கேட்டு, நான் போய் அதில் கலந்துக்கலாமா அப்படின்னாரு. போ கலந்துக்கன்னு அந்த அம்மா பெர்மிஷன் கொடுக்க போய் அவர் வந்திருந்தார். மற்ற எல்லாரும் மனைவிகிட்ட சொல்லாமல் அங்கே போகிறோம் இங்கே போகிறோம்னு சொல்லிட்டு இப்படி வந்திருக்காங்க பெர்மிஷன் வாங்காமல். அவங்க நமக்கு ஒரு விடுதலை வேண்டும், சுதந்திரம் வேண்டும், ஆண்களுக்கு அது வேண்டும் இது வேணும்னு எல்லாம் தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றிட்டு கடைசியாக ஒரு பெரியவர் மண்டபத்தில் நடுவில் நின்றுக்கிட்டு, இங்கே பாருங்க, மனைவி பேச்சை கேட்குறவங்க மட்டும் இந்த பக்கம் வாங்க, கேட்காதவங்க இந்த பக்கம் போங்க அப்படின்னார். கேட்குறவங்க மட்டும் இந்த பக்கம் வாங்கன்னார். எல்லாரும் போயிட்டான். ஒரே ஒரு ஆள் பேசாமல் நிற்கிறான். யார்? மனைவிட்ட பெர்மிஷன் கேட்டு வந்தவன், அவன் மட்டும் நிற்கிறான். ஓ, நீங்கள் தான் மனைவி பேச்சை கேட்காதவரா அப்படின்னு கைதட்டி மாலை போட்டாங்க. உடனே அவர் சொன்னார், இங்கே பாரியா, அவங்கெல்லாம் மனைவி பேச்சை கேட்குறவங்க, சொல்லாமத்தான் வந்திருக்காங்க. நானும் மனைவி பேச்சை கேட்குறவன் தான், ஆனாலும் மனைவிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்கே மனைவி என்ன சொல்லி அனுப்பிச்சாங்கன்னா, அங்கே போய் உட்காந்துக்கிட்டு எங்கேயாவது குரூப் சேர்ந்துக்கிட்டு அந்த பக்கம் வா இந்த பக்கம் வான்னு யாராவது சொன்னாங்கன்னா என்கிட்ட கேட்காம நீங்கள் எந்த பக்கமும் போயிடக்கூடாதுன்னு என் மனைவி சொல்லி அனுப்பிச்சாங்க. அதை கேட்டு தான் நான் இங்கேயே நிற்கிறேன். அது கேட்காதவன்னு நீங்கள் முடிவு பண்ணால் நான் என்ன பண்ணுறது அப்படின்னானா. அப்படி மனைவி சொல்கிறத எல்லாரும் கேட்கணும். ஒரு மனைவி அப்படி தான் 1 மணி நேரமாக நிற்க வச்சு கணவர்கிட்ட ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது மந்திரம், அர்ச்சனை, பேசாமல் கடவுள் கேட்குற மாதிரி இவர் கேட்டுக்கிட்டே இருக்கார். பேசுகிற வரைக்கும் பேசு தாயின்னு. பேசி முடிச்சோடனே மனைவி கேட்டாங்க, நானும் பார்க்குறேன் 1 மணி நேரமாக நான் பேசிக்கிட்டு இருக்கேன், இடையில 6 தடவை வாயை திறந்து கொட்டாவி விட முயற்சி பண்ணீங்க, என்னை அவமானப்படுத்துறதா தானே இது அர்த்தம் அப்படின்னு அந்த அம்மா கேட்டுச்சு. உடனே அவர் பதறி போய் சொல்லியிருக்காரு, கொட்டாவி விடுறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணலை, இடையில இந்த 6 தடவையும் ஏதோ ஒரு கொட்டுறதுக்காக நான் வாயை திறந்தேன், அதை கூட முடியாமல் வாயை அடைச்சி நீ தொடர்ந்து பேசுனதுனால அப்படியே அழுத்திட்டேன், அது கொட்டுறதுக்காக வந்ததே ஒழிய கொட்டாவி கிடையாது தாயி, மன்னிச்சுக்கன்னாராம். அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.